சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆகஸ்ட் மாசத்துல தனுசு ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே விரக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 3வது வீட்லயும் குரு பகவான் 6வது வீட்லயும் இருக்கிறதால இவங்க ஒரு மகிழ்ச்சியான ராஜ வாழ்க்கையை வாழ்வாங்க. பொண்ணும் பொருளும் இவங்க கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். கவலை அப்படிங்கறதே இவங்க வாழ்க்கையில இருக்காது. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே தனுசு ராசிக்காரங்க கவலையே இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்ல முடியும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு தேதி வரைக்குமே குடும்ப பிரச்சனைகள்ல சிக்கி சீரழிஞ்சுகிட்டு இருக்காங்க. மனசளவுல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. தினம் இவங்களோட வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழலையும் இந்த காலகட்டத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே முக்கியமா இந்த குரு பயிற்சி நடந்த மே மாதத்துக்கு அப்புறமா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில கொஞ்ச நஞ்ச இருந்த மன நிம்மதியும் முழுமையா பறி போயிடுச்சு. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் இந்த 3 மாதங்கள்ல சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படின்னு ஒரு 2 கட்டாம் பிரச்சனைகள்ல பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சிக்கிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதனாலேயே இவங்களால தொழிலையும் சரியா கவனம் செலுத்த முடியல. உத்தியோகத்துல இருக்காங்க அப்படின்னா உத்தியோகத்திலையும் சரியா கவனம் செலுத்த முடியாம தொடர்ச்சியா தோல்விகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசிலையும், கேது பகவான் 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசிலையும் இருக்கிறதால கண்டிப்பா இவங்க தாய் தந்தை கூட ஒரு சில பிரச்சனைகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிற போய்கிட்டே தான் இருக்கும். சப்போஸ் தாய் தந்தை கூட இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா தாய் தந்தை மூலமாவே இவங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கேது பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால தொழில பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அடிக்கடி சர்க்கல்கள் அப்படிங்கறத இவங்க சந்திப்பாங்க. இதனால இவங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல இவங்க கைகளுக்கு வந்து சேராது. தொழில் சம்பந்தமா இவங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் சரி அந்த முயற்சியில ஏதாவது ஒரு வகையில முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது விழுந்துகிட்டே தான் இருக்கும். நினைச்ச நேரத்துல நினைச்ச காரியத்தை இவங்களால செஞ்சு முடிக்கவே முடியாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி ஒரு இழுபறி அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா 4வது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் உங்க குழந்தைகளோட நடவடிக்கைகள்லயும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி விடுவார். குறிப்பா இவ்வளவு காலமா உங்களோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இருந்த உங்களோட குழந்தைகள் சமீப காலமா உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளோட செயல்பாடுகள் மூலமாவே நிறைய மன அழுத்தங்கள், மன கவலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லயும் ராகு பகவான் ஒரு விதமான தாக்கத்தை கட்டாயமா ஏற்படுத்தி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தொழில பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இல்ல. குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாம தினம் சண்டை சச்சரவுகள் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமா உடல் ஆரோக்கியத்திலையும் சமீப காலமா ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சமீப காலமா மன நிம்மதி இல்லாத ஒரு விரக்தியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி மகிழ்ச்சியோ மன நிம்மதியோ இவங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கடக ராசியில சஞ்சாரம் பண்ணுவார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் யோகாதிபதி அப்படிங்கறதால அவரு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 15 நாளைக்கும் பெரிய அளவுல உங்களுக்கு யோகங்கள் எதுவுமே கிடைக்காது. நினைச்ச காரியங்கள் எதுவுமே கைகூடாது. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி ஒரு இழுபறிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த இழுபறிகள் மூலமாவே நிறைய மன அழுத்தத்தை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல தொழில பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது, லாபங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது தொழில இருந்துகிட்டே இருக்கும். பணப்புழக்கம் குறைஞ்சி பண நெருக்கடி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். இதனால தனுசு ராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது முயற்சிகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களை தவிர்த்துடுங்க. அதே போல யாருக்காவது பணத்தை கடனா கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கடன் கொடுக்கறதையோ அல்லது கடன் வாங்குறதையோ முழுமையா தவிர்த்துடுங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, யோகாதிபதியான சூரிய பகவான் 8வது வீட்டுல இருக்கிற காரணத்தால நீங்க யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கடனை திரும்ப உங்களால வசூலிக்கவே முடியாம போகலாம். ஒரு சில நேரங்கள்ல நீங்க கடனா கொடுத்த பணத்தை இழந்து நிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏற்படலாம். அதே போல உங்களோட தேவைக்காக நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த கடன் அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்காது. நிறைய நெருக்கடிகள், நிறைய இழுபறிகளுக்கு அப்புறமா தான் பணம் உங்க கைகளுக்கே வந்து சேரும். அப்படி கஷ்டப்பட்டு கடனை வாங்கினாலும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க வாங்கக்கூடிய கடனை உங்களால அவ்வளவு சுலபத்துல அடைக்க முடியாது அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கண்டிப்பா மன அழுத்தம் உள்ள ஒரு மாதமா தான் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து நெருக்கடிகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா சக பணியாளர்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும். வேலைக்கு போறதுலயே ஒரு மாதிரியான சோம்பேறித்தனம் ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன விபத்துக்கள், ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையுமே நம்பாதீங்க, தேவையில்லாம கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடனை கொடுக்கவும் கொடுக்காதீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க உழைக்கிற இடத்துல கூர்மையான பொருட்களை கையாளும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் 9வது வீடான பாகிஸ்தானத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பெற்ற நிலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா சஞ்சாரம் பண்ணுவார். யோகாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் யோக ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும் போது திடீர் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், உற்சாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு, சோம்பேறித்தனம் இதெல்லாம் முழுமையா விலகும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். முக்கியமா சிம்ம ராசிக்கு பயிற்சியாக கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதனால வரன் பார்க்க இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா திருமணம் சம்பந்தமா முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எடுக்கும்போது நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வரன்கள் உங்க வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அதே போல மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு ஒரு சில பண இழப்புகள், பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில அந்த மாதிரியான பண நெருக்கடிகள் எதுவுமே இருக்காது. உங்க கைகள்ல சிறப்பான பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, இந்த மாதத்தோட பிற்பகுதியில படிப்படியா முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்க கைகள்ல தாராளமாவே இருக்கும். முக்கியமா தொழில் சம்பந்தமான மன அழுத்தங்கள் உங்களுக்கு முழுமையா குறைஞ்சி ரொம்ப ஹாப்பியா நீங்க தொழிலை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசத்திலையும் கண்டிப்பா சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாவே குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால குடும்ப வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசத்திலேயே நீங்க விட்டு கொடுத்து தான் போயாகணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டு சொந்த பந்தங்களை உங்களோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரவிடாம தடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு உங்களால சமாளிக்க முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட முதல் 15 நாட்களை விட மாதத்தோட பிற்பகுதி நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும். ஓரளவுக்கு மன நிம்மதியையும் கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.